நான் கேட்குற இயல்பாக ஒரு விஷயம். எங்கள் மாமா பொண்ணு நேராக ஓடி வந்து, மாமா மண் சார்ந்த வாழ்க்கை வாழலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தலை முழுக்க வேப்பனையாக தடவிக்கிட்டு, மாமா மண் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியுமா? இதே எங்கள் மாமா பொண்ணு லூஸ் ஏர்ல லா 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 குறுக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் மாமா பொண்ணு எதுங்க மகிழ்ச்சி? அவர் சொல்றார், கபடி ஆடினாங்களே, கபடி கிராமங்கள் இருக்க கபடியா இருந்தது. எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை கபடியை பிரீமியர் லீக்னு கொண்டு போனா பார்த்தீங்களா? அன்னைக்கு தான் உலகம் கபடியை ரசிக்க ஆரம்பிச்சது. ஞாபகத்தில் வச்சுங்க. இங்கே சென்னையில் மெரினால, இப்போ சென்னை மெரினால ஜனவரி 1ஆம் தேதி நிறைய கூட்டம் கூட்டினாங்க. இங்கே எலியட்ஸ் கடற்கரையில் கூட்டம் கூட்டினாங்க. தமிழ்நாட்டில் முறையாக ஒரு சாதனை பண்ணாங்கன்னா தெரியுங்களா? காவல்துறை ஆளில்லா விமானம் மூலமாக அப்படியே ரோந்து பண்ணாங்க, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? வேணாம், எதுக்கு விமானம், ஒரு வெத்தலை எடுத்து மைய தழுவி கமிஷனர் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், வெத்தலை கீழ்ச்சி போட்டுடலாம். ஏங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்? இன்னைக்கு இந்தியாவில் இந்திய பிரதமர் நாளைக்கு அறிக்கை விடுறாருன்னு வச்சுங்க, நாளையிலிருந்து இந்திய இராணுவம் செயலிழந்து போய்விட்டது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறார். நம்மகிட்ட எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னு ஒரு கற்பனை வச்சுக்கோ. ஏன்னா நம்மகிட்ட எதிரிகளை துல்லியமாக தாக்கக்கூடிய சுமோஸ் இருக்கு. நான் பேசுகின்ற வார்த்தை உங்கள் காதிலே விழக்கூடிய நேரத்தை விட 2 மகம் வேகமாக போகக்கூடிய விமானம் இருக்கு, மிக் விமானம் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம நிலைமை என்ன? உலகத்திலே 4வது இராணுவம் இந்திய இராணுவம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? எதுக்கு இவ்வளோ செலவு? வேல் கம்பு, வேலாயுதம், சூலாயுதம் எல்லாரையும் கூட்டின்னு போய் நின்று பாடல் நின்று வெற்றிவேல் வீரவேல் சொல்லலாமா? என்னங்க இது? நாங்கள் என்னவோ எல்லா கிராமத்துக்கு எதிரானவங்க மாதிரியும் கிராமத்துலேயும் பல்ப் வேணும்னு ஆசைப்பட்றேங்க. எனக்கு அந்த அம்மாவை நினச்சி பார்க்குறேன். உலகத்திலே அந்த அம்மா குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லைங்க. நிஜமாங்க. அம்மா வணங்குறம்மா, நிஜமா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். பெரிய பெரிய பாப்பாக்கெல்லாம் ஊட்டி பார்த்துருக்கேன், பெரியப்பாக்கே சோறு ஊட்டின குடும்பம் உங்கள் குடும்பம் தான். சென்னையில் இந்த தடவை இந்திய சாதனை என்ன தெரியுங்களா? மாணவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுங்களா? 104 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் விட்டு உலகம் வியக்கும் அளவுக்கு ராக்கெட் விட்டு இருக்கான். இது இந்த நாட்டுடைய சாதனை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம அதுக்கெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் பள்ளி விழும் பலன். தலையில் இடம் பக்கம் விழுந்தால் கலகம், வலப்பக்கம் விழுந்தால் துன்பம். பள்ளி தலையில் ஊது பிரச்சனை இல்லை, இலையில ஊந்தாதான் பிரச்சனை. அது நாங்கள் சொன்னால் நீங்கள் எதிரானவர்கள் மண் சார்ந்த வாழ்க்கைக்கு. நான் என்ன கேட்குறேன்? வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி டெக்னாலஜி என்ன மாறிக்கு தெரியுங்களா? சினிமா இன்றைக்கு டெக்னாலஜி என்ன மாறிக்கு தெரியுங்களா? கியூபில் வந்துடுச்சு, 3D வந்துடுச்சு, 4D வந்துடுச்சு, 5D வந்துடுச்சு. நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்க, கூத்து தான் நல்ல இது. சினிமா வந்து இந்த தேசத்தில் கெட்டு போயிடுச்சு. ஏங்க இன்னைக்கு இணையதளம் சைபர் குற்றங்களை நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? கோடாங்கி கிட்ட குறி கேட்கலாம். அவர் என்ன கேட்பாரு? கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சீலை ஜாக்கெட்டு. எவன் இழிச்சவாயன்? யாரையும் ஏமாத்துறீங்க நீங்கள்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அவர் வந்து வரும்போது சொன்னார், நான் சென்னையிலே பார்த்தேன். கேட்கறதுக்கு ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம். 1000 கார் நின்னது ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி. சத்தியம் பண்ணுவேன், நீ கற்பூரம் நான் ஏந்திர. இந்த ஆள் வரும்போது கார் கம்பெனியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஹோட்டல் நினச்சி உள்ளே போயிருக்காரு. சென்னையில் 1000 கார் எங்க? 4 கார் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. நான் பார்த்தேன் அங்கே தென்னை மர விருந்து. வேற ஏதோ மருந்து கடையில் போயிருக்க, அப்படியே திரும்பி பார்த்துருக்க, கடையை பார்த்துருக்க. ஏங்க ஒரு காலத்தில் ஆற்றுல போய் துணி துவைச்சது ஒரு காலம், அதுக்குடைய மண் சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஆற்றுலேயே வாஷிங் மிஷின் வந்தது. எங்களுடைய மின் சார்ந்த வாழ்க்கையுடைய கண்டுபிடிப்பு. பெண் பருவம் அடைஞ்சிட்டால்னா வீட்டை தாண்டக்கூடாது, மண்ணை தாண்டக்கூடாது சட்டம் போட்ட துரோகிகள் நீங்க. மண்ணை மட்டுமல்ல விண்ணையே தாண்டலாம்னு சொல்லிட்டு கல்பனா சாவ்லான்ற ஒரு பெண்ணை விண்ணுக்கு அனுப்பியது எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை. காதலிச்சவனை கடத்தெருவில் போட்டு வெட்டி வெட்டி கொண்டது உங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கை. அதே குற்றவாளியை சிசிடிவியில் கண்டுபிடிச்சு இரட்டை மரண தண்டனை வீச்சது எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை. சென்னையில் ஒரு விஷயம் நடந்ததுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம், மண் சார்ந்த போராட்டம். நான் ஆதரிக்கிறேன். மெரினா கடற்கரையில் எல்லா விளக்கையும் அணைச்சிட்டாங்க. மாணவர்கள் கூட்டின உடனே மெரினா கடற்கரையில் எல்லா விளக்கும் அணைச்சிட்டாங்க. மாணவர்கள் எழுந்தாங்க. இந்த அரசுக்கு எதிராக அவங்க பண்ணது என்ன தெரியுங்களா?
மொபைல் போன் எடுத்து டார்ச் லைட் அடிச்சாங்க. போராட்டம் தொடரும்னு சொன்னாங்க. வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்தது எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? உங்களது சாதி அதிகம், எங்கள சாதனைகள் அதிகம். உங்கள மதங்களின் வேற்றுமை அதிகம், எங்களது மனங்களின் ஒற்றுமை அதிகம். நீங்க ஒரு பழைய பஞ்சாங்கம், நாங்க புதிய படைப்புகளுடைய அதிகாரிகள். நீங்கள் மூட நம்பிக்கையின் முனை நாற்றம், நாங்கள் பகுத்தறிவு சூரியனின் சுடர் ஒளி. நீங்கள் இந்த சமுதாயத்திலே கண் போன்றவர்கள், நாங்கள் மூளையை போன்றவர்கள். ஒரு மனிதன் கண் இல்லாமல் வாழலாம், மூளை இல்லாமல் வாழ முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.